சிரம்பான் தம்பின் சாலையின் தாமான் பிடாரா சமிக்ஞை விளக்கு பகுதியில் நேற்று நிகழ்ந்த 10 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் சம்பந்தப்பட்ட லாரியின் ஓட்டுநர் மெத்தம்பெத்தமின் போதைப்பொருளை உட்கொண்டிருந்ததை காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர். அந்த 38 வயது ஓட்டுநரை விசாரணைக்காக தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற அனுமதி இன்று பெறப்படும் என சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஹாத்தா சேட்டின் கூறினார். அந்த ஆடவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் சோதனையில் அவர் மெத்தம்பெத்தமின் போதைப்பொருளை பயன்படுத்தியிருந்தது உறுதி செய்யப்பட்டது. இச்சம்பவத்திற்கு பின்னர் அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டார் என்று அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் 1:25 மணி அளவில் நிகழ்ந்த இவ்விபத்தில் 31 வயது ஆடவர் ஒருவர் பலியானார். கற்களை ஏற்றி வந்த லாரி அவரின் புரோட்டோன் ஈஸ்வரா காரை மோதியதில் அவர் காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டார். வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த சமயம் தம்பினிலிருந்து சிரம்பான் நோக்கி வந்து கொண்டிருந்த ஹீனோ ரக லாரி கட்டுப்பாட்டை இழந்து அந்த வாகனங்களை மோதியது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக முகமது ஹாத்தா தெரிவித்தார். இந்த விபத்து தொடர்பில் 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 44 1வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.